இன்னிலிருந்து அந்த பிள்ளை நாளை வாண்ட் ரிவெஞ்ச். ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக குயிக்காக ஷார்ட் ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கிற ஐட்மோஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு 4:5 ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நம்ம எடிட் பண்ண ஒரு பிக் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கலாம். மேலே 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஃபுல் கம்ப்ரெஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோன்சல் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் எஸ் பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரே ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் போயிட்டு கீழே சேவ் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் இன்னும் உங்கள்கிட்ட பிக் இருந்துச்சுனாக்கா ஒன் பண்ணால் இதே சேம் மெத்தட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ண பிக் வந்து பார்த்தா குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் அது குவாலிட்டி மட்டும் எப்படி இன்க்ரீஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட வந்து பண்ணாக்க ரெமினி ஆப் இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லைனாக்கா இந்த ஆப் வந்து பண்ண ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ரெமினி ஆப்பில் எடிட் பண்ணுங்க பாருங்கள், இந்த 4:5 பிக்கு. ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ண ஒரு 30 செகண்ட் ஆட் இஷ்யூ ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சு. இப்போ வந்து பண்ணாக்க இந்த மாதிரி இருந்த லோ குவாலிட்டி பிக்கே இந்த மாதிரி ஹை குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு மேலே டவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா ஒன்றும் 30 மினிட் ஆடிஷ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பிக்கை சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தில் உங்கள் பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தில் உங்களோட பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு நம்ம ஐட்மோஷன் ஆப்பே ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்க உங்களுக்கு வந்து பண்ண இதில் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கனாக்கா இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபான் வந்து பண்ண நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி இன்புட் பண்ணுன்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண இதில் இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே எடிட்டர்ஸ்ட்டை கிளிக் போயிட்டு மேலே ஃபானிங்கை கிளிக் போயிட்டு அதில் வேவ் ஒன் ஃபான்ஸ் இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு கிளிக் பண்ணுறதை கிளிக் போயிட்டு நான் கொடுத்துருக்க ஃபானிங்கை டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹைட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, நீங்கள் இன்புட் பண்ணிவிட்டு உங்கள் ஹைட் மோஷனை விட்டு வந்து பண்ண அப்படி நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் வந்து பண்ண ஹைட் மோஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணினாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் இந்த கலர் மட்டும் வந்து பண்ண வேணா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னாக்கா அந்த ரெட் கலர் டெஸ்ட் இருக்குது, அதை கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ண நீங்கள் கலர் வேணா வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவ் பண்ண உங்களுக்கு வந்து பண்ணாக்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்துலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் இருக்கா, அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில்ற கொட்டு ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ரெஃபாரஸ்ட் பிக் கன்பார்ட் பாருங்க. ஸோ அதில் நம்ம எடிட் பண்ண வேண்டிய ஸோ ஃபஸ்ட்டு பிக் வந்து பண்ண நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு உங்களுக்கு பிக்கு சைடு ஆட்னாக்க இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணி நீங்கள் அசென்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி இதுக்கப்புறம் வந்து பண்ணால் பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அதுலேயே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பியில் இருக்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ள கொண்டு வந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி இருக்கு இந்த பிக்கு இருக்கா நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இது பார்த்தாலே தெரியுது கம்மியாக இருக்குது, எஸ்என் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்க கரெக்டாக டைம் எது ரெஸ்ட் நேரம் ஓகே. இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர் பண்ணுற கொட்டு ஸ்டார்கில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி இன்னொரு பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு மேலே பசங்க கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, சொல்லலாம். ஸோ இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு லேயரை தவிர மீது எல்லா லேயருக்கும் இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் வந்து பண்ண நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டுக்கு வந்து பண்ண அதே லேயர் தான், பட் இதில் சின்ன எஃபெக்ட் வந்து பார்த்தினாக்கா நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்துலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பாக்ஸும் கொடுத்த பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கிழக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பண்ண நம்ம பிக்கை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை செலக்ட் போயிட்டு கலஃபிங் கொடுத்து ஸ்டாரிங்கில் போய்கிட்டு ஸோ நான் எடிட் பண்ணி ஒரு பிக்கை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்த எஃபெக்ட் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோங்கனாக்க அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கனாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண
சின்ன சின்னஸாக ஒரு புக் மார்க் பாருங்கள். ஸோ அதையும் நம்ம வந்து பண்ணக்கு ரிமூவ் பண்ண போகிறோம். கட்டை வந்து பண்ணக்கு 16.20 கிட்ட ஒரு புக் மார்க் அப். ஸோ அந்த புக் மார்க்லேருந்து அப்படியே வந்து பண்ணக்கு மீதி இருக்க புக் மார்க் எல்லாமே வந்து பண்ண ரிமூவ் பண்ணிவிட்டு கட்டை வந்து பண்ண அந்த புக் மார்க் போயிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணால் அது வந்து பண்ணக்கு ரிமூவ் ஆயிரும். இதே சேம் மெத்தடில் வந்து பண்ண மீதி இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம வந்து பண்ணக்கு ரிமூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் இருக்கு பாருங்கள். ஸோ அங்கே வந்துட்டு இதை வந்து பண்ண இங்கே 0 வச்சு விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம ரிலிக்ஸ் ஆட் பண்ணிடலாமா? ஸோ ரிலிக்ஸ் எங்கே இருக்குனாக்க நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்க கீழே வந்து பண்ண ரிலிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கா. இந்த கரெக்டாக அந்த குரூப்புக்கு சைடில் வந்து பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் மேல் மூவ் பண்ணி கரெக்டாக மேல் ஒரு லேயர் இருக்கா. ஸோ அது கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ இதை ஜஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த ரிலீஸ் குரூப் நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டன் இருக்கா அது கிளிக் போயிட்டு குரூப்புக்கு கொடுத்தீங்கன்னாக்கா ரிலிக்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு வரும். ஸோ ரிலிக்ஸ் கீழே வந்து பண்ண ஒரு இமேஜ் நீங்கள் பிரிவில் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க ரிலிக்ஸ் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே பிசம் குட்டி மீட்டை குட்டி இதில் வந்து பண்ண ஒரு நிறைய இமேஜ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பிரிவில் காட்டினேன் இந்த இமேஜை வந்து பண்ணாக்க செலக்ட் போயிட்டு மேலே பிசம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக அந்த ரிலிக்ஸுக்கு கீழே வரமா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ வந்து பண்ணால் அப்படியே நம்ம பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ண டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த இமேஜை வந்து பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இந்த லைட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் புல் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆடிச்சா. ஸோ இதில் அதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டெஸ்ட்டுடைய கலர் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்களுக்கு பிக்கு தகுந்த மாதிரி வேணுன்னா வந்து பண்ணாக்க நீங்கள் கலரை வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் போயிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எந்த டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.